ஸோ ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் ஹெட் கேமிங். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 கார் எஸ்கேப் தான். ஸோ இந்த வீடியோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுதான் அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டு போடாமல் நல்லா இருக்குமா, அதனால தான் நான் இன்றைக்கி கார் எஸ்கேப் ஆட போகிறேன். ஸோ ரொம்ப பேசாமல் கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டே 1 ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் நம்ம பெட்லேருந்து எந்திரிக்கிறோம். இன்றைக்கி இந்த கிளவியும் ஸ்பைடர் கிளவியும் வச்சு செய்ய போதுன்னு நல்லாவே தெரியுது. பட் விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோஸை பார்த்துட்டு இருக்க 1% ஆஃப் பீப்புள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிற்றுச்சல் பிடிச்சவங்க, அதாவது நம்ம சேனலை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்குன்னே வந்தவனுங்க. பட் நான் அதை நடக்க விட போகிறதில்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பீச். அதாவது இன்னும் கிளியராக சொல்லணும்னா ரோஸ்ட். கைஸ், நான் இப்போவே சொல்லிடுறேன், நான் உங்களை ரோஸ்ட் பண்ணலை. இந்த வீடியோவை சில வெறி பிடிச்ச நரிங்க பார்க்குதுங்க, அதுங்களுக்கு தான். மெயினாக அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா நம்ம வீடியோஸை ரிப்போர்ட் அடித்து விட்டுறானுங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்பீச்சே. உனக்கு என்னோடய வீடியோ பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடு. நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறதுக்கு 1000 வழி தெரியும். பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடு. ஏன் வீடியோஸை பார்க்காத? எதுக்கு இந்த தேவையில்லாமல் கோலத்தனமாக ரிப்போர்ட் அடிக்கிற? ரிப்போர்ட் அடிக்கிறனால ஒன்றும் வீணம் சூறாலாம் கிடையாது, ஓகேயா? என்னோட வீடியோஸ் பிடிக்கணும்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இரு. எதுக்கு என் வழியில் குறுக்கா வர? ஏன்னா நான் ஒன்றும் ப்ளீஸ் 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 ப்ளீஸ்னு கெஞ்சி பிச்சை எடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிட்டு அது மற்றவங்கள்ட்ட ஒன்றும் சீன் காட்ட மாட்டேன். இங்கே போடுற அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நீலாம் வேஸ்ட்டுன்னு. ப்ளீஸுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் சில பேர் அந்த வார்த்தையே யூஸ் பண்ணி பிச்சை எடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிட்டு நம்மள்ட்ட சீன் போடுவாங்க கைஸ். ப்ளீஸுன்ற வார்த்தை மெயினாக யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் கூட, நான் பண்ணலை பட் பண்ணால் கூட ஒரு வாட்டி இல்லைனா 2 வாட்டி கேட்க. ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டால் அது ரெக்வெஸ்ட். இதே ஒரு வீடியோக்கு 17 வாட்டி யூஸ் பண்ணால் அது பிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வந்துட்டு காசு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பாடுறா நான் பணக்காரன்டான்னு காட்டுற மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஜேர்னிக்கு பைக்கில் போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ரோட்டில் இருக்க நாய் நம்மளை குறைக்க தான் கைஸ் செய்யும். நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் பைக்கை ஆக்சிலரேட் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி நாய்களுக்கு நின்னா நம்மளோட ஜேர்னி டிலேயாக தான் ஆகும். இதில் நான் பொறாமப்படுறேனா கைஸ்? ஏண்டா நான் அதுக்குடா மற்றவங்க பிச்சை எடுக்கலாம் பொறாமப்பட போகிறேன். ஓகே, நான் ஒத்துக்கிறேன், உன்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு நான் லோ தான். ஆனால் நான் ஒன்றும் அது பிச்சை எடுத்து வாங்கலையே உன்ன மாதிரி. நன்காய்ஸ், இதை நான் வந்துட்டு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு கழுகு மேலே பறந்துகிட்டே இருக்குன்னா அதை பொறாம பிடிச்ச காக்காங்க அது மேலே உட்கார தான் செய்யும். ஆனால் அந்த கழுகு மேலே பறக்க ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் காக்கா செத்து போயிடும். அதே கதை தான் இங்கேயும். நம்ம ஒன்றும் இவங்களை கண்டுக்க தேவையில்லை. பிச்சை எடுக்கிறவங்க பிச்சை எடுத்துகிட்டு போட்டு நம்ம நேர்மையாகவே சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம பேசி பேட்டரியே காருக்கு போட்டாச்சு. அந்த அளவுக்கு போயிட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஷார்ட்கன் பார்ட்டு போய் வச்சிடலாம். இதை வச்சா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா நம்ம 2 பார்ட்டை வச்சிட்டோம் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ் நம்ம இதை கீழே போட்டு எங்கே இருக்குன்னு தெரில. ஓகே, மேலே தான் இருக்குது. அப்படின்னா நம்ம இங்கிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம டெசை திருப்பி விட்டாச்சு. இப்போது போய் இந்த கனை ரெடி பண்ணிட வேண்டியது தான் கைஸ். இதோ அங்கே இருக்கு பாருங்கள் நம்ம துப்பாக்கி. இதை போட்டால் அவ்வளோதான், ரெடி கன்னு. ஆனால் இந்த கன்னு வந்துட்டு எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. ஏன்னா ஒரே ஒரு புல்லட் தான் அது ஹோல்ட் பண்ணுது. ஆனால் கிராண்ட் சாப்டர் 2, 3 கன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா 2 புல்லட் ஹோல்ட் பண்ணும். ஓகே கைஸ், கிளவி வந்துருச்சு. மண்டேலி சாவு, அவ்வளோதான், வாயிலே போட்டாச்சு. கிளவி காலி கைஸ் இப்போது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளவியை ட்ரோல் பண்ணாமல் நான் விட போகிறதில்ல. ஸோ கைஸ், நான் வந்துட்டு புல்லட் லோட் பண்ண மாட்டேன், அதுதான் இங்கே வந்தேன். ஸோ புல்லட் லோட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் சிலிண்டர் எடுத்து இங்கே தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு கேஸ் சிலிண்டர் இங்கே தான் இருக்குது. இதை கீழே போட்டுட்டு அப்படியே கன் எடுத்துகிட்டு போயிடலாம். போடுறா தூக்கி ஏறி கிளவி மண்டையிலே. ஓகே, கிளவியும் மறைஞ்சிருச்சு. நம்ம சீக்கிரமாக மூவ் பண்ணணும். ஸ்டெப்ஸில் ஏறி அந்த ரேக்காக என்னதுன்னு தெரில. அங்கே வந்துட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். இந்த ட்ராப்பை ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே,
இங்கே கரெக்டாக அடிக்கணும். ஃபஸ்ட்டு அங்கே எதுக்கு அங்கே ஒரு ரேக்கு கட்டி வச்சுருக்குது? அங்கே ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை எப்படி கைஸ் வச்சுது? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்கடா நீங்களாம். டெவலப்பரு நீங்களாம் எதுவுமே யோசிக்க மாட்டீங்கடா. சரி இதை போய் தூக்கி போட்டுடலாம். அடுத்து இந்த புக்கை எடுத்துகிட்டு போய் இந்த ஏஞ்சலின் ரூமில் வச்சிடலாம். கைஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பழைய அப்டேட்டெல்லாம் அந்த ஸ்பைடர் கிடையாது. இந்த புக்கை வைப்போம் அவ்வளோதான். அதுக்கு பதிலாக ஏஞ்சலின்லாம் எதுவுமே தராது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒயிட் கலரில் இருக்கு. ஆனால் அப்போது எல்லோ கலரில் இருக்கும் அந்த ஏஞ்சலின் ரூமு. அந்த புக்கை வச்சோடனே அந்த எல்லோ கலர் வால் வந்துட்டு ஃபேட் ஆகி ஏஞ்சலின் வந்துடும். ஸோ அதுதான் அங்கே பழைய அப்டேட்டு. முன்னாடிலாம் நான் வந்துட்டு ஈஸி மோடில் வச்சுலாம் ஆட மாட்டேன், அந்த அளவுக்குலாம் எனக்கு தில் இல்லை. இப்போ கிளவிக்கு தான் வெயிட்டிங்கு. அப்போது நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸி மோட்லேயே விளாட மாட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு பயம். ஈஸி மோடில் விளாண்டுருக்கேன், ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அந்த ரூம் விட்டு வெளிலையே வர மாட்டேன். இந்த பாட்டில் இருக்குல்ல, அந்த வேஸ், அது என்னது இதுன்னு தெரில, ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேஸ்னே சொல்லலாம், அது தூக்கி போட்டு பெட்டில் ஒழிஞ்சிப்பேன். அந்த அளவுக்கு நான் பைத்தாங்கோலி ஒத்துக்கிறேன். ஆனால் எப்போ நான் ஒரு எல்கேஜி யூகேஜி படிப்பேன் அப்போ தான் நான் வந்துட்டு பயந்துட்டு இருந்தேன். நான் எப்போ இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸ்லாம் எனக்கு பயம் போச்சுன்னா, போன வருஷம் 2025 தான் வந்துட்டு சரி எல்லாமே சேனல் ஆரம்பித்து கேம்ஸ் போடுறாங்களே நம்மளால் முடியாதா அப்படின்ற ஒரு தாட் வந்து அப்போ தான் அந்த சேனல்லே ஓப்பன் பண்ணேன். 2025 ஜூன் ஜூலை தான் ஓப்பன் பண்ணேன். இல்லையாடா இப்போது வந்துட்டு ரீசண்டாக 2025 ஏப்ரலில் தானே நான் திறந்தேன்னு கேட்டிங்கன்னா, இல்லை நான் வந்துட்டு பழைய சேனல் ஒன்று வச்சுருந்தேன், பிளாக் கைட் கேமிங்னு மட்டும்தான் இருக்கும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோன் உடஞ்சதுனால டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் அதில் வியூஸ்லாம் சூப்பராக போகும் கைஸ், ஷார்ட்ஸ்க்கு மட்டுமே. ஓகே, கிளவியை ஃபஸ்ட்டு இங்கே கூப்பிட்றலாம், டேஞ்சர் கிளவி. அப்புறம் வந்துட்டு சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்கும், சத்தம் போட்டுடலாம் ஏதாவது ஒரு பொருள் வச்சு. ஓகே, ஸ்பார்க் ப்ளக்கை போட்டேன். இப்போது நம்ம இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம், இந்த ஸ்பார்க் ப்ளக்கை வச்சிடலாம். ஓகே கைஸ், 2 பொருள் போட்டாச்சு. ஏன்டா கேஸிலின்னும் போடலாம்லடான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கார்கி தேவை. கார்கி நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை, ஸோ அதான் 2 பொருள் தான் போட்டிருக்கேன். கார்கி எங்கன்னு எனக்கு லைட்டாக கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. பட் எனிவேஸ் இப்போ அந்த கிளவியை போட்டு தள்ள வேணாம், ஏன்னா இதுக்கெல்லாம் அதுக்கு கைஸ் புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இது என்ன பெரிய ஆளா, பொழைச்சி போட்டும், நம்ம கிளவி தானே, அதுவும் எதுக்கு தேவையில்லாமல் போட்டு தள்ளிட்டு, நம்ம கிளவி தானே கைஸ், பொழைச்சி போகட்டும். கிளவி பொழைச்சி போ, கன்று எடுத்துக்கோ, கன்று எடுத்துக்கோ, கன்று எடுத்து எங்கேயாவது ஒழிச்சு வச்சிரு, அப்புறம் நான் எடுத்துகிட்டு இருப்பேன். உனக்கு நல்ல சான்ஸ் தரேன், ஒழிச்சு வச்சுக்கோ, இல்லைன்னா வீட்டை விட்டு தூக்கி எரிஞ்சிருவோம், இஷ்டம்தான். இந்த கீ எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். ஆனால் கிளவியை கொல்ல வேணாம் கைஸ், ஏன்னா நம்ம கிளவி தானே, பொழைச்சி போட்டும். ஏன்னா நிறையா வாட்டி போட்டு தள்ளியாச்சு இந்த கிளவியை, அதுவும் எத்தனை வாட்டி சொட்ட மண்டையிலே அடி வாங்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், எத்தனை கேமர்ஸ் இந்த கிளவியை போட்டு மண்டையை பிறந்திருப்பாங்க. ஸோ நம்ம அதை அடிக்க வேணாம், விட்டுறலாம். ஓகே கைஸ், இப்போ தான் ரியலைஸ் பண்ணி இங்கே ஒரு என்ஜின் பார்ட்டை விட்டு போயிட்டேன். ஓகே கிளவி, நான் அவனை போட்டு தள்ள மாட்டேன், நீ வந்துட்டு சேஃப் தான், நீ என்னமோ பண்ணிக்கோ. இந்த கன்னை எடுத்து மொட்டை என்கிட்ட கொடுத்துடு, இல்லைனா நீ இந்த கன்னை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோ, ஷூட்டிங் ப்ராக்டிஸ் எடு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஓகே, இதை போய் மாட்டிடலாம் காரில். ஓகே மாட்டியாச்சு. இதுக்கு ரெஞ்ச் கேட்குறான், ஏன்னா இந்த ஸ்க்ரூலாம் கழட்டி எடுக்கிறதுக்கு. ஐயோ கைஸ், இந்த கிளவி வேறு எங்கே இருக்குன்னே தெரில. நம்ம கேஸ்லின் கேனை தூக்கி போட்டுடலாம். ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் ரியலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது கைஸ், நம்ம எவ்வளோ தான் நல்லா விளாண்டாலும் இந்த கிளவிக்கு பாருங்கள், நான் சுடவே இல்லை ஆனாலும் நம்மளை துரத்துது கைஸ். இப்படி தான் இருக்கும் இந்த கிளவி. ஆனால் கொஞ்சம் கூட நன்றி இல்லை. நான் அவனை பாவம் விட்டுறலாம் அப்படின்னு விட்டா என்ன ஆட்டம் ஆடுது பார்த்தீங்களா கைஸ் இந்த கிளவி. சரி கைஸ், நம்ம வந்துட்டு இந்த கார்கி எடுக்கிற வழியை பார்க்கலாம். இதெல்லாம் சுட்டுட்டு இருந்தால் டைம் தான் வேஸ்ட்டு, ஏன்னா எப்படியா இருந்தாலும் எந்திரிக்க தான் போகுது, அதுக்கு எதுக்கு. இதே எக்ஸ்ட்ரீம் மோடாக இருந்தால் ரொம்ப ஆடும், ரொம்ப சீன் போடும், அதனால் போடலாம். ஆனால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மோடு தானே, ஈஸி மோட் தானே, ஸோ இதை போடுறது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு.
ஸோ நம்ம போயிட்டு கார் கீ எடுக்கிற வழியை பார்க்கலாம். ஸோ கைஸ் இங்கே ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த மாதிரி எந்த பொருளை வேணாலும் இங்கே போட்டுருங்க. ஸோ கிளவி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துருமா? இப்போ உடச்சிட்டு வந்துடும். ஸோ அதுதான் இப்போது இந்த கன்று எனக்கு எதுக்காக தேவைப்படும். ஆனால் அந்த கிளவி எடுக்க விட மாட்டேங்குது கைஸ். சரி அப்படின்னா நான் சுற்றி தான் வரணுமா? ஓகே. ஸோ இங்கே அப்படியே போய் அப்படியே சுற்றணும். நான் சேரை தள்ளி விட்டேன், இன்னமும் ஆளை காணோம். என்னங்க அந்த கிளவி? சரி கைஸ், இப்போ நம்மளை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நம்ம மேலே போயிட வேண்டியது தான். இப்போது மேலே போய் ஷார்ட் கன் எடுக்கலாம். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் கைஸ், எதுக்காவது தேவைப்படும் இந்த ஷார்ட் கன்னு. ஸோ எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எதுக்காச்சும் தேவைப்படும் கைஸ். நான் எப்படி அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அடித்தேன் அதே மாதிரி தான் எதுக்காச்சும் யூஸ் ஆகும். இந்த கிளவி பார்த்துருச்சா இல்லை இன்னும் பார்க்கல? தற்குறி அங்கேயே தான் சுற்றுது கைஸ். அவ்வளோ சத்தம் கேட்டும் பார்க்கல. பார்த்தீங்களா அந்த கிளவி? எங்கே ஆளை காணோம்? இங்கே இந்த கிளவி. சரி எங்கே போனால் என்ன, நாம் ஏதாவது தேடுற வழியை பார்க்கலாம். இப்போது கிளவி இந்த சத்தத்துக்கு கண்டிப்பாக வரும். நம்ம அதை போட்டு தள்ள போகிறது இல்லை கைஸ், சும்மா இங்கேருந்து பார்க்க தான் போகிறோம். ஏன்னா எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவேன் மட்டும் நினைக்காத. என்ன இவ்வளோ நேரம் சீன் போட்டதை நம்பிட்டியோ? நான் கைஸ் நீங்களும் நம்பிட்டீங்களா? நான் ஒன்றும் யாரையும் இந்த மாதிரி அடித்து சும்மா விட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ட்ரோல் பண்ணிட்டு தான் விடுவேனே. நான் போட மாட்டேன்னு சொன்னே நம்பிட்டீங்களோ? நான் போட்டு தள்ளிட்டு தான் கைஸ் போவேனே. ஓகே, கட்டிங் பிளேஸ் எடுத்துக்கலாம். நல்லா காய்ச்சி விடணும் கைஸ். இந்த மாதிரி தான் இதை எடுத்துகிட்டு போய் இங்கே இதை அறுத்து விடணும் இந்த ஒயரை. ஸோ இங்கே வேறு இந்த டோரை இப்போவே எடுத்துடலாம். ஓகே கைஸ், இந்த டோரை எடுக்க முடியல பின்னா இன்னும் போகணும். சரி அறுத்து விட்டாச்சு, சேஃப்கி. இப்போ பார்த்தீங்கன்னா டோர் மூடிடுச்சு. அதுக்கு பேனிக் ஆக தேவையில்ல. இதை எடுத்து விட்டா போதும். எடுத்து விட்டு தள்ளிகிட்டே இருங்க, அதுவாகவே உடஞ்சிரும். இப்போ சேஃப்கியை தூக்கி எரிஞ்சிடலாம். ஆனால் யாரெல்லாம் நம்பலை கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நான் போட்டு தள்ள மாட்டேன்னு சொன்னதை நம்பலை கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒத்துக்கிறேன், இது ஈஸி மோடில் போட்டு தள்ளுறது வேஸ்ட்டு தான். ஆனாலும் ஒரு குளிர்ச்சி கிடைக்குது காசு. என்னன்னே தெரில, எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. போட்டு தள்ளினா தான் திருப்தியாக இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார் கீ இருக்குது. இப்போ நம்ம கேம்பிங் ஸ்பாட்டுக்கு போயிடலாம் கைஸ். அங்கே போய் வெயிட் பண்ணலாம் கிளவிக்கு. இதுதான் நம்ம கேம்பிங் ஸ்பாட்டு. ஸோ இங்கே வெயிட் பண்ண வேண்டியதுதான் சத்தத்தை போட்டு. அவ்வளோதான், கிளவி திரும்பியும் காலி பண்ணியாச்சு. இப்போ போய் கார் கீ எடுத்து காரில் போட்டுடலாம். ஓகே, காரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னு எனக்கு சரியாக தெரில. வாங்க பார்த்துடலாம். மாஸ்டர் கீ. நான் வந்துட்டு டோர் எஸ்கேப் பண்ண போகிறது இல்லைப்பா வேணாம்ப்பா. ஓகே, இப்போது அந்த கார் கீயும் நம்மளுக்கு வந்துட்டு எஸ்கேப் ஆகும்போது தேவைப்படும். ஏன்னா அதை வச்சு தானே கார் ஆன் பண்ணவே முடியும். ஸோ கார் கீ அங்கே போட்டுட்டேன். ரொம்ப பழைய மாடல் காராக இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சது ஒரு வோல்க்ஸ்வேகன் பீட்டில்னு நினைக்கிறேன். நீங்கள் அது என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிட வேண்டியது தான். ஓத்தி கைஸ், இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். அது என்ன இடம் ஞாபகம் இருக்கா? ஃப்ளாஷ்பேக். ஐயோ, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது. இந்த வாட்டி என்ன நடக்க போகுதுன்னே தெரில கைஸ். ஓகே, ஸ்பைடர் கிளவி இப்படி தான் போகுது. நம்ம அதோட டைரெக்ஷனை ஃபாலோ பண்ணி போகலாம். எங்கே போச்சுன்னு தெரில. நம்மளுக்கு அந்த பேய் எங்கே இருக்குதுன்னு ஓரளவுக்கு ஐடியா இருந்தால் தாங்க தப்பிக்கவே முடியும். இப்போ பேட்லாக் கீயை மட்டும் இங்கே எடுத்துடலாம். இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி எடுத்து இங்கே பேட்லாக் கீ தான் இருக்கும், எனக்கு நல்லா தெரியும். ஓகே, அவ்வளோதான், பேட்லாக் கீ எடுத்தாச்சு. வந்த வழியிலேயே போயிடுறா கண்ணில் படாமல். ஓகே, போயிடலாம். எஸ், உப்பாடி கைஸ். இப்போ நான் எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறேன்னா, நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது போன வீடியோ. ஏன்னா அந்தளவுக்கு அடி வாங்கியிருப்பேன் கிளவிக்கிட்ட. ஐ மீன் இந்த ஸ்பைடர் கிளவிக்கிட்ட செம்மையாக போட்டு கடித்து மண்டையை பிச்சிருச்சு கைஸ். ஓகே, பேக் டு கேம்பிங் ஸ்பாட்டு. அதுக்கு முன்னாடி புல்லட் இல்லை, அதை மட்டும் கொஞ்சம் லோட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே தான் புல்லட் இருக்குது. ஒரே ஒரு புல்லட் தான் கைஸ் இருக்குது. இதை லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது மேலே போய் நம்ம கேம்பிங் ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது தான்.
கைஸ் இதில் பிரச்சனை என்னென்னா எக்ஸ்ட்ரீம் மோடில் நம்மளுக்கு இந்த கேம்பிங் ஸ்பாட்டு கிடைக்காது. அதில் பூட்டு போட்டு வச்சுருக்கோம் அந்த கிளவி. நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் மோடில் ஆடி காட்டுறேன், இப்போ உங்களுக்கு புரியும். சரி, இப்போ இந்த கன்னை இங்கே போட்டுட்டு ஸ்பைடர் கீ எடுக்க போயிடலாம். ஏன்னா அந்த ஸ்பைடர் கீ போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ரென்ச்சு கிடைக்கும். அதான் அந்த ரெட் கலரில் ஏதோ குட்டி குட்டியாக இருந்துச்சுல்ல, அதை எடுக்கிறதுக்கு தான் அந்த ரென்ச்சு. அதை போட்டு தான் நம்ம வந்துட்டு என்ஜினை சரி பண்ண போகிறோமே. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஐட்டம்ஸும் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ரென்ச் மட்டும்தான் எடுக்கணுமே. கரெக்டாக அந்த பட்டனை சுடணும் கைஸ், மிஸ் ஆகிடக்கூடாது. பூம், சுட்றா. பூம், ஏய் சுட மாட்டேன், இப்போ சுட்றா. பூம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூடிடுச்சு கதவு. இப்போ டக்கு டக்குன்னு போகணும் கைஸ். ஆனால் பர்மனெண்ட்டாக மூடிடுச்சு, பிரச்சனை இல்லை. கிளவி வந்துடுமோன்ற பயம்தான். இப்போ இந்த ரென்ச்சை தூக்கி போட்டு கன் எடுத்துகிட்டு போயிடலாம். கன் எடுத்துகிட்டு போய் வெயிட் பண்ண வேண்டியது தான் கைஸ். இந்த கிளவிக்கு மெதுவாக போகணும், ஒதுங்கி பதுங்கி. கிளவி ரீஸ்பான் ஆகிடுக்குன்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கலாம், இங்கே நினச்சேன்டா. ஸோ கைஸ், கிளவி வந்துட்டு ரீஸ்பான் ஆகி தான் இருந்துச்சு. கிட்ட தான் இருந்திருக்குது. நான் போன அடுத்த செகண்டே வந்திருக்குது கைஸ் இந்த கிளவி. அந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்து வாயிலே தூக்கி வெடி. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு கிளவியை செம்மையாக ட்ரோல் பண்ணியாச்சு. எடுத்துகிட்டு போய் இதை அன்ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியது தான். சொட்ட மண்டையை செம்மையாக கலாய்ச்சாச்சு. இப்போவும் வச்சு கலாய்ச்சிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு பெல் அடித்து விட்டேன். ஏன்னா அதால் எந்திரிக்க முடியாது 2 நிமிஷம் 30 செகண்டுக்கு. நான் இப்போ புதுசாக ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கிராணி சாப்டர் 1ல் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பொருளை திருடிட்டு எஸ்கேப் ஆகலாம். எப்படி தெரியுமா? இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நல்லா ஃபியூல் ஊற்றி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, இதை எடுத்து ட்ரங்க்கில் போட்டுக்கோங்க கைஸ். ட்ரங்க்கில் போட்டுட்டு அப்படியே எழுத்து மூடிட்டா வேலை முடிச்சு கைஸ். கிளவியெல்லாம் நம்மளால் பிடிக்க முடியாது. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சரி உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது தான். ஆனால் இப்போ நம்ம ட்ரங்க்கில் போட்டது இந்த மாஸ்டர் கீ, இந்த ரென்ச்சு எல்லாமே மெட்டல் தானே. இதை உருக்கி சில்வர் ஆக்கி நம்ம பணக்காரன் ஆயிடலாம் கைஸ். தம்பே, அதெல்லாம் நம்ம நாட்டில் இல்லீகல்ப்பா. என்னடா எதை பண்ணாலும் இல்லீகல்ன்றீங்க, அப்போ என்னத்தை தாண்டா பண்ணுறது? எனிவேஸ் கைஸ், இப்போ நம்ம கேமே முடிக்க போகிறோம். ஏறா வண்டியில் ரிவர்ஸு. போ அழுத்துடா, போடு. ஐயோ, என்னடா ஒரே அடியில் போனட் உடஞ்சிருச்சு. சரி, அழுத்துடா. ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, அழுத்திடு. ஸோ இதோட அந்த கேம் பிளே வீடியோ முடியுது. இருங்க போகாதீங்க. நம்ம வந்துட்டு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ஜேர்னியில் போயிட்டுருக்குறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, 1K அடிச்சிடலாம். ஓகே கைஸ், பாய்.